இன்னைக்கு ரமலானோட 6வது நோன்புக்கு சஹாருக்கு எடுத்த வீடியோ தான் இது. சஹாருக்கு சமைக்கணும்னு ஆரம்பிக்கும் போது என் பொண்ணு எந்திரிச்சிட்டா. எங்க மாமியார் எப்பவுமே டக்குன்னு பிரியாணி செஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும் செய்ய போறேன். டேக்ஷால எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்து பிரானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசி ஏற்கனவே வேக வச்சுட்டேன். வேக வச்ச சாதத்தை இதுல கொட்டி நெய் போட்டு தம் போட்டுக்கலாம். அரை மணி நேரம் தம்ல போட்டு எடுத்தா என் மாமியாரோட ஸ்பீடா செய்யற பிரியாணி ரெடி. ஒரு 11 மணிக்குலாம் சஹர் சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. என்னதான் நைட்டு சமைச்சாலும் நாங்கள் சஹருக்கு காலைல சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம். சஹரை 4 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னைக்கு ரமலானோட 6வது நோன்புக்கு சஹாருக்கு எடுத்த வீடியோ தான் இது. சஹாருக்கு சமைக்கணும்னு ஆரம்பிக்கும் போது என் பொண்ணு எந்திரிச்சிட்டா. எங்க மாமியார் எப்பவுமே டக்குன்னு பிரியாணி செஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும் செய்ய போறேன். டேக்ஷால எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்து பிரானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசி ஏற்கனவே வேக வச்சுட்டேன். வேக வச்ச சாதத்தை இதுல கொட்டி நெய் போட்டு தம் போட்டுக்கலாம். அரை மணி நேரம் தம்ல போட்டு எடுத்தா என் மாமியாரோட ஸ்பீடா செய்யற பிரியாணி ரெடி. ஒரு 11 மணிக்கெலாம் சஹர் சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. என்னதான் நைட்டு சமைச்சாலும் நாங்கள் சஹருக்கு காலைல சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம். சஹரை 4 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ.